ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸலில் வந்து சம் கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் வந்து எக்ஸலில் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி சம் கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்ரோவில் ஒரு சப் ப்ரொசீஜர் எழுதி எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சம் கால்குலேட் பண்ணலாம். ஒரு 25 ரோஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ அதை வந்து 25 ரோஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக்காக நம்ம அந்த வேல்யூ வந்து 25 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாமல் எப்படி வந்து டைனமிக்கா வந்து நம்ம எத்தனை ரோஸ் இருக்குதோ அத்தனை ரோஸ்க்கு வந்து எப்படி சம் கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதுல வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்ம இதுல கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்கா எக்ஸலை பத்தி கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்றதுக்கு தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமிங் ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டில் இருந்து வரல அப்படின்னா பயப்பட தேவையில்லை. இது எக்ஸல் மேக்ரோ வந்து ரொம்ப டஃபாலாம் இருக்காது. சின்ன சின்ன பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் உங்களுக்கு அதை நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக ஒரு பேசிக் வீடியோ வந்து மேக் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் அப்படின்னா இதை கற்றுக்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக இருக்காது உங்களுக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு 25 ரோஸ்க்கு வந்து இதில் இருக்கிற ஃபார்முலாவை வந்து எக்ஸல் மேக்ரோ யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் திருப்பி இன்னொரு தடவை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபார்முலா வந்து பேஸ்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த 25 அப்படின்றத வந்து நம்ம 25 அப்படின்னு இந்த லாஸ்ட் 25 வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஃபார்முலா பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லாம டைனமிக்கா வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கலாம். இன்னொன்று என்னன்னா, எந்த இன்புட் வாங்க தேவையில்லை. ஸோ எத்தனை ரோ அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கலாம். அவங்க வந்து யூசர் வந்து 25 அப்படின்னு என்டர் பண்ணாங்கன்னா 25 ரோவுக்கு பேஸ்ட் ஆகும். இந்த 100 என்டர் பண்ணாங்கன்னா 100 ரோவுக்கு பேஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா டைனமிக்கா வந்து யூசர் இன்புட் எதுவுமே வாங்காம நம்மளாம் இதுல எத்தனை ரோஸ்க்கு வந்து வேல்யூ இருக்குதோ அத்தனை ரோஸ்க்கு வந்து சம் பேஸ் பண்ற மாதிரி நம்ம மேக்ரோவை வந்து நம்மளோட மேக்ரோவை மாடிஃபை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இதை வந்து 25 வந்து டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இன்புட் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இன்புட் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா பீஸ் ஆஃப் கோடு ரன் ஆகும்போது உங்களுக்கு டைனமிக்காக ஏதாவது வேல்யூ வந்து நீங்கள் யூசர்கிட்ட இருந்து வாங்கணும். சப்போஸ் அவங்க நேம் அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்களோட நேம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட நேம் வந்து ஒரு இது ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விண்டோ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்களோட யூசர் நேம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ரோ ரன் ஆகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து டைனமிக்காக வாங்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இன்புட் பாக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் ரோ வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம யூசர்கிட்ட வந்து இது வாங்குவோம். ஸோ என்டர் லாஸ்ட் ரோ. இது வந்து உள்ள என்ன வேணும் அப்படின்னு இந்த மெசேஜ் சொல்கிறோம். ரெண்டாவது பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலு. ஸோ அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்கு இங்கே இருக்கிற இப்போதைக்கு மற்ற ஆட்ரிபியூட்டை பற்றி நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேணாம். நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி. ஸோ இப்போ வந்து நான் இந்த மேக்ரோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் லாஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இங்கே வந்து நான் 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து 20 ரோஸ் வரைக்கும் இந்த ஃபார்முலா வந்து பேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் எத்தனை ரோஸ் கொடுத்தாலும் அத்தனை ரோஸ்க்கும் பேஸ்ட் ஆகும். இப்போ வந்து 20க்கு பதிலாக நான் வந்து 100 அப்படின்னு கொடுத்தாலும் அப்பயும் இந்த மேக்ரோ ஒர்க் ஆகும். எரர்லாம் த்ரோ பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே வேல்யூ இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் அங்கேயே இருக்கும். நம்ம இங்கே ஏதாவது வேல்யூ என்டர் பண்ணுறோம் அப்படின்னா 100 200 அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் இருக்கிற வேல்யூ வந்து சம் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடும். ஜஸ்ட் அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வேல்யூ என்டர் பண்ணும்போது அதுக்கான சம் வந்து அங்கே வந்து டைனமிக்காக வந்து காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யூசர் இன்புட் இப்படி வாங்கலாம். இல்லை அப்படின்னா நான் இந்த ரோ டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு திரும்பி இந்த இடத்துல இன்புட் பாக்ஸுக்கு பதிலாக டைனமிக்காக வந்து இந்த 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 எக்ஸல் ஷீட்டில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி
ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கும்போது டைனமிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அத்தனை ரோஸ்க்கு வந்து நான் வேல்யூ வந்து பேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது இந்த லாஸ்ட் ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸல்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம செல்ஸ் டாட் ஸ்பெஷல் செல்ஸ் அப்படின்னு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இதுக்குள்ள இப்படி ஸ்பெஷல் செல்ஸ் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்குமே. அதில் வந்து எக்ஸல் செல் டைப் லாஸ்ட் செல் அப்படின்னு இருக்கிற அந்த ஆட்ரிபியூட் வந்து செலக்ட் பண்ணிட்டு டாட் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்கு, மேக்ஸிமம் இதில் எத்தனை ரோ யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். இல்லை காலம் கொடுத்தீங்கன்னா எத்தனை காலம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காலம் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ லாஸ்ட் ரோ இப்போ நான் வந்து 25 ரோஸ் கொடுக்குறேன்னா எதுவுமே இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். 25லாம் இல்லை, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் இந்த மேக்ரோ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25 ரோஸ்க்கு வந்து இந்த வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஹைலைட் பண்ணால் உங்களுக்கு பண்ணிட்டேன், ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், பேஸ்ட் ஆகுது. நான் ஃபர்தராக ஒரு ஒரு சில ரோஸ் வந்து டேட்டா கொடுக்குறேன். ஸோ 38 ரோ வரைக்கும் கொடுக்குறேன், திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம எத்தனை ரோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் ரோ வந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இதோட செல்லை வந்து பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை விட்டு இங்கே வந்து ஒரு எம்டி ரோஸ் வந்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து சில வேல்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் மேக்ரோ வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். இஃப் இந்த ஃபார் லூப் என்ன ஆகும்னா 1ல இருந்து லாஸ்ட் ரோ எத்தனை ரோ இருக்கு, 100னா 100 வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் 20 ரோஸ்க்கு மட்டும் ஃபார்முலா பேஸ் பண்ணுறதுன்னு போவோம். ஸோ இஃப் கண்டிஷன் எப்படி எக்ஸல் விபிஏல வந்து இஃப் கண்டிஷனோட ஃபார்மேட் என்னன்னா இஃப் உங்களோட லாஜிக் ஐ ஆர் ஈக்குவல் டு 50 தென் அப்படின்ற கீவேர்டு இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ட் இஃப். ஸோ இப்படி கொடுத்தோம்னா இந்த இஃப் அண்ட் எண்ட் இஃப் ரெண்டுக்கும் நடுவில் உங்களோட கண்டிஷன்ஸ் என்னவோ, உங்களோட கால்குலேஷன்ஸ் ஃபார்முலா எல்லாத்தையுமே இதுக்கு உள்ள கொடுக்கணும். ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ள கொடுக்குற எல்லா ஃபங்க்ஷனும் இந்த லாஜிக் வந்து ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. பட் ஸ்டில் என்னன்னா இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் லூப்பை வந்து நம்ம எந்த இடத்துலையுமே பிரேக் பண்ணல. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 50 ரோஸ்க்கு மட்டும் இந்த ஃபார்முலாவை வந்து பேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வேல்யூ டெல்டா இருக்கு, ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 50 ரோஸ்க்கு வந்து பேஸ்ட் ஆயிருக்கு. இந்த வேல்யூ திருப்பி காப்பி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 ரோஸ் வந்து ஃபார்முலா பேஸ்டாக இருக்கு. இதுக்கப்புறம் இருக்கிற ரோஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ ஒரு ஃபார்முலா பேஸ்டால இது என்னன்னா இந்த லூப் வந்து லாஸ்ட் 126 ரோஸ்க்கு வந்து ரன் ஆயிருக்கும். ஆனால் வேல்யூ எதுவுமே பேஸ்ட் ஆகலை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 50 ரோஸ்க்கு உள்ள மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்சிபி எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். எல்சிபி யூஸ் பண்ணி ஸோ அடுத்த 50 ரோஸ் வந்து எம்டியாக விட்டுருவோம். பேலன்ஸ் இருக்கிற ரோஸில் நம்ம வந்து இந்த எக்ஸல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸல் டிஃபால்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சம் பண்ணி அங்கே அதோட ஃபைனல் வேல்யூ மட்டும் பேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ எல்சிபியோட ஃபார்மேட் என்ன, எல்ஸ் இஃப், அவ்வளோதான். ஸோ உங்களோட லாஜிக் அகைன் இஃப் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 100 தென் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா வந்து
இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்குது A1 D1 அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் 100க்கு மேலே இருக்கிற எல்லா ரோஸ்லையும் பார்த்தீங்கன்னா A1ஐயும் D1ஐயும் சம் பண்ணி அதோட A1லேருந்து D1 வரைக்கும் சம் பண்ணி அதோட வேல்யூவை வந்து இதில் எல்லா ரோஸ்லையும் பேஸ்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்த்தோம். அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த ஒன்றுன்றதை வந்து ஒன்றுன்னு கொடுக்காம டைனமிக்காக இதோட ஐ இட்ரேட் பண்ணும்போது இதில் இருக்க ஐ வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுக்கிறேன். ஐஏ வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. மறுபடியும் டபுள் கோட்ஸ்குள்ள கோலன் சி மறுபடியும் உங்களோட ஐயை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஐ வந்து 100 இருக்கும்போது A100 C100 அப்படின்னு சொல்லி இந்த ரேஞ்சை வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த ரேஞ்ச் டெக்ஸ்ட்ன்ற இந்த வேரியபிளில் வந்து டெம்பரவரியா இந்த ரேஞ்சை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்ச் டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 செல்க்கு வந்து ஃபார்முலா பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு 50 செல்க்கு வந்து எதுவுமே பேஸ்ட் ஆகுது, எம்டியாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 26 செல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ சம் பண்ணி இந்த 3 வேல்யூ சம் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ வந்து 370 இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபார் லூப்புக்குள்ள எப்படி நம்மளோட இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மேக்லோட யூசேஜை நம்ம ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் பாய்.